தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் குளித்தலை அருகே கோயில் ரோப் காரில் பக்தர்கள் சிக்கி இருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை பதிவு செய்யலாம். குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்தனகிரீஸ்வரர் கோவிலில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் 10 கோடி மதிப்பில் துவங்கி வைக்கப்பட்ட ரோப் கார் நேற்று தொடர்ந்து நடைபெற்றது. இந்நிலையில் இன்று மதியத்திற்கு கீழே இருந்து 4 பெண்கள், மேல இருந்து 2 பெண் என அந்த ரோப் காரில் பயணம் செய்த போது அதிக காற்று அடித்ததால் அந்த ரோப் கார் இடையில் சிக்கிக் கொண்டு தற்போது 3 பெண்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக தவித்து வருகின்றனர். குறிப்பாக கடல் மட்டத்திலிருந்து 1170 அடி உயரம் கொண்ட இந்த ரத்னகிரீஸ்வரர் மலையில் நீண்ட நாள் கோரிக்கையாக ரோப் கார் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் 10 கோடி மதிப்பில் இந்த ரோப் கார் அமைக்கப்பட்டு நேற்று தான் முதல்வர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இந்நிலையில் இன்று மதியத்திற்கு அந்த ரோப் காரில் பயணம் செய்த பெண்கள் சுமார் 4 பேர் மேலே சென்ற போதும் கீழே 5 பேர் வந்த போதும் அந்த ரோப் கார் ஒரு பெட்டியின் அந்த சக்கரம் கலண்டதால் அப்படியே ஸ்டக்காய் நின்று கொண்டிருக்கிறது. தற்போது வரை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ரோப் காரில் மேலே 1000 அடி உயரத்திற்கு அந்த இடத்தில் 4 பெண்கள் மட்டும் மாட்டிக்கொண்டு தவித்து வருகின்றனர். தற்போது அந்த பெண்களை மீட்கும் பணியில் அப்போது கோயில் பணியாளர்கள், தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி கார்த்திகேயன், விரிவான விவரங்களுக்கு.